காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தலைமையில் பெங்களூருவில் இன்று அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டம். தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய முடிவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குரல் எழுப்பும் விவகாரம். அனைத்து கட்சிகளுடன் பேசி சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆராயப்படும் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அறிவிப்பு. தமிழக முதல்வரை வரவேண்டாம் என சொல்லிவிட்டு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து ஒற்றுமையை நிரூபித்துவிட்டது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது, முடியுமா முடியாதா என முதல்வர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் பகிரங்க கேள்வி. காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16இல் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு. முதலமைச்சர் விஜயின் ஒப்புதலோடு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தமிழக அரசு சார்பாக முதல்வரின் உத்தரவு பேரில் முதல்வர் கொடுத்த அறிவுரையின் பேரில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஏன்னா இந்த 3500 கனடின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.5 டிஎம்சி தான் நமக்கு வர வேண்டிய மொத்த ஃப்ளோவில் நமக்கு மேலும் ஒரு 17 டிஎம்சி நமக்கு வர வேண்டிய தண்ணி இருக்குது. இது அனைத்திற்கும் சேர்த்து திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது. கண்டிப்பாக அனைவரும் அதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் முடித்துவிட்டு இன்று முதல்வருடைய ஒப்புதலின் பேரில் வருகிற திங்கட்கிழமை இந்த வழக்கு தாக்கல் செய்யும். தமிழ்நாடு நீர்வளத்துறை செயலாளராக பிரசாந்த் வடநேரே நியமனம். ஊரக வளர்ச்சித்துறையும் கூடுதலாக கவனிப்பார் என தலைமை செயலாளர் சாய்குமார் உத்தரவு.